பெண்கள்லாம் பார்க்கணும் விடுதலை இறக்குங்கள். ஹலோ ஹலோ நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் திமுக கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம், தேமுதிக ஆதரவு சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம், மக்கள் நீதி மையத்தின் ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐ ஆதரவு பெற்ற சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் AM ஷாஜகான் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த நோக்கம் வைக்கணும் சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணி பொறுப்பாளர் திரு ரங்கசாமி அவர்களை, திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் அவர்களை, ஐஆர்எஸ் அவர்களை, தாமரை செல்வன் அவர்களே, நாசர் அவர்களே, சுரேஷ் அவர்களே, குமார் அவர்களே, ஷாருல் அமீத் அவர்களே, விடுதலை ஐஎம்எல் கட்சியின் மக்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ் கனி அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் கபிஸ்தலம் நதியா அவர்களே, மாவட்ட செயலாளர் சந்திரன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் அவர்களே, துணை செயலாளர்கள் தங்க முருகேசன், முகமது ஆரிப், சுடர்வளவன், பெருமா முருகேசன், பாவை சக்திவேல், சசிகுமார், முனைவர் கண்ணகி, நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் புறக்குடி குணசேகரன், பொறியாளர் பழனிசாமி, முத்தமிழ்ச்செல்வன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சகுந்தரா தேவி, இளைஞர்கள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள் செந்தில்வரன், முத்துலட்சுமி ஆகிய தோழர்கள் மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை பொறுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு விளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபநாசம் தங்களின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் அன்பு சகோதரர் ஷாஜகான் அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளவே உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். ஏற்கனவே அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று தோழர்கள் சொல்லி வரும்போது நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரும் பங்காற்றி இருக்கிறது என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். ஷாஜகான் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா?
வெற்றி பெற செய்வீர்களா? ஏரி சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்கு ஆதரவு நல்குவீர்களா? திமுக அரசின் சாதனைகள் தொடர ஷாஜகான் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? உடைய அன்பான எழுச்சி மிகுந்த ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர், நமது கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த தொகுதியிலே போட்டியிடும் ஷாஜகான் அவர்களை ஆதரித்து ஏணி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் தலைவர் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் உருவாகியிருக்கிற இந்த மனசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதிமுக பாஜக தலைமையில் உருவாகி இருக்கிற கூட்டணிக்கும் இங்கே ஒரு மக்கள் யுத்தம் நடைபெற இருக்கிறது. இது வழக்கமான தேர்தல் அல்ல, சராசரியான தேர்தல் அல்ல. திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது, மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் தளபதி அந்த இருக்கையில் அமர்ந்துவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும் என்று பாஜக தீட்டிய சதி திட்டத்திற்கு இணங்கி நண்பர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார். 2 அணிகளுக்கு இடையில் தான் போட்டி. ஆனால் இடையில விஜய் கட்சி தொடங்கி இருப்பதற்கு காரணம் அவரால் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும், அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், செயல் திட்டம் தான். திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும், திமுகவுக்கு எதிரான வெறுப்பை விதைக்க வேண்டும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், முதலமைச்சராக நாற்காலியில் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு அரசியலை பேசுவதற்காக கட்சி தொடங்கி இருப்பவர் தான் நண்பர் விஜய். அது உண்மையா இல்லையா? ஏனென்றால் அவர் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகுது. இதுவரையில் அவர் வேறு எதை பற்றியுமே பேசியதில்லை. அவர் எங்கே வாயை திறந்தாலும் திமுகவா தவிகவா 2 பேருக்குத்தான் போட்டி. அவர் கட்சி தொடங்கி 3 வருஷம் தான் ஆகுது. திமுக 3/4 நூற்றாண்டு கால வரலாறு உள்ள கட்சி, 6 முறை ஆட்சி பீடத்தில் ஏறிய கட்சி, 7வது முறை ஆட்சி பீடத்தில் ஏறப்போகிற கட்சி, கிளை வரையில் குக்கிராம வரையில் கட்டமைப்புகளை கொண்ட கட்சி. இந்தியாவிலேயே திமுக கழகத்தை போல கட்டமைப்புள்ள ஒரு கட்சி எதுவும் இல்லை என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திமுக கிளைகள் வரையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி பணிக்குழு நியமிக்கிற அளவுக்கு கட்டமைப்பு வசதி உள்ள ஒரு கட்சி. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் என்று பழமொழி சொல்வார்கள். ஒரு பழமொழி, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் என்பது பழமொழி. அவர் இன்னும் ஆட்டத்திலே முதல் ஆட்டத்திலே இறங்கல, அவர் குவார்டர் ஃபைனலுக்கு வரல, செமி ஃபைனலுக்கு வரல. அவர் எப்படி டைரக்டா ஃபைனல்ல திமுகவை வீழ்த்துவேன்னு சொல்றார். அவர் பிளே கிரவுண்டுக்குள்ளே இப்பதான் நுழைகிறார். அவர் நேரடியாக திமுகவோடு மோதுகிறேன், திமுகவை வீழ்த்துவேன், ஸ்டாலினை அப்புறப்படுத்துவேன். இந்த ஒரே ஒரு அரசியல் தான் நண்பர் விஜய் பேசுகிறார். வேற ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்வார், திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. அரசியலுக்கும் கொள்கைக்கும் அவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கா? அரசியல் வேறு, கொள்கை வேறா? கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் கொள்கை இல்லை. ஆகவே பாஜகவை பேச மாட்டார், விமர்சிக்க மாட்டார், மோடியை விமர்சிக்க மாட்டார், அமித்ஷாவை விமர்சிக்க மாட்டார், ஜனநாயகம் படத்தை தடை செய்தாலும் விமர்சிக்க மாட்டார். அவர் விமர்சிப்பது ஒரே ஒரு தலைவரைத்தான், ஒரே ஒரு கட்சியைத்தான், ஒரே ஒரு கூட்டணியைத்தான். ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த காழ்ப்பும் இல்லை, அவரை விமர்சிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசில் ஊடகங்கள் அவரை காலையில் தூங்கி எழுந்தார், முகம் கழுவினார்,
உடை மாற்றினார், மேக்கப் செய்தார், வண்டி ஏறினார், இதோ கிளம்பினார், இதோ நகர்கிறார். இப்படி அவரை பற்றி 24 மணி நேரமும் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளில். ஏனென்றால் அவரை உயர்த்தி பிடித்து அவருக்கு செல்வாக்கு இருப்பதை போல காட்டி, அவரால் இங்கு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்வு போல காட்டி, முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் இதர முதல் தலைமுறை வாக்காளர்களையும் அவர் பக்கம் திருப்புவதுதான் அவர்களின் நோக்கம். அதுதான் பிஜேபி அஜெண்டா. ஏனென்றால் பிஜேபிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள், பிஜேபி இருக்கிற அணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். யார்? சிறுபான்மை சமூகத்தில் சார்ந்த மக்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை திட்டமிட்டவர்கள் பரப்புகிறார்கள். முஸ்லீம் ஓட்டு வேண்டாம் என்ற முடிவை எடுத்த கட்சி பிஜேபி, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக முடிவெடுத்த கட்சி பிஜேபி. அந்த கட்சிக்கு அல்லது அந்த கட்சி இடம்பெறுகிற அதிமுக கூட்டணிக்கு இவர்கள் ஓட்டு போகவே போகாது. அதற்கு பதிலாக திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போகிறது. இந்த வாக்குகளை எப்படி திசை திருப்புவது, தடுப்பது, போக விடாமல் தடுப்பது, அதற்காக திட்டமிட்டு விஜய் அவர்களை கட்சி தொடங்க வைத்து திமுகவுக்கு எதிராக மட்டுமே பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், அந்த விஜய் அவர்களை பார்த்து, திமுகவை வீழ்த்த நீங்கள் விரும்புவது உங்கள் விருப்பம், முயற்சிப்பது உங்கள் முயற்சி, அது உங்களுடைய சுதந்திரம், ஜனநாயக உரிமை. ஆனால் திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைத்து பார்க்கிறீர்கள்? அவரால் உட்கார முடியாது. 10% மேல அவரால் ஓட்டு வாங்க முடியாது. அவரே திருச்சியில் வெற்றி பெறுவாரா? தெரியாது. அவரே பெரம்பூரில் வெற்றி பெறுவாரா? அவருக்கே சந்தேகம். அதனால்தான் பெரம்பூரிலும் வேட்புமனு தாக்கல், திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு தாக்கல், அவருக்கே சந்தேகம். ஆக திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு ஆட்சியில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு ஒரு தொழில 300-400 ஓட்டுல கூட ஒரு வேட்பாளரை தோற்கடிக்க முடியும். 100 ஓட்டுல கூட ஒரு வேட்பாளரை தோற்கடிக்க முடியும். நம்முடைய கூட்டணிக்கு கிடைக்கிற, ஷாஜகானுக்கு கிடைக்கிற வாக்குகளை அவர்கள் 1000-2000 ஓட்டை பிரிச்சா கூட நம்முடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். முஸ்லிம் சமுதாயத்தில் முதல் தலைமுறையை சார்ந்த சில பிள்ளைகள் 18 வயசு விஜய் விஜய் என்று போகிறார்கள். இதுதான் அவருடைய திட்டம். முதல் தலைமுறை வாக்காளர்களை பிரிப்பது, ஒரு பூத்துக்கு 50 ஓட்டை பிரிப்பது, 100 ஓட்டை பிரிப்பது, அதன் மூலம் திமுக கூட்டணியை வீழ்த்துவது. இதுதான் விஜயுடைய அஜெண்டா. முதலமைச்சராவது அவருடைய நோக்கம் இல்லை. முதலமைச்சராவது அவரால் முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. தோழர்களே, குறிப்பாக அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், தலித் மக்கள் தான், இளைஞர்கள் தான் விஜய் பின்னால போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி போகிறார்களா? நீங்கள் சினிமா மோகம் உள்ளவர்களா? நீங்கள் ஹீரோ மயக்கம் உள்ளவர்களா? நீங்கள் நடிகர்களை பார்த்து, கதாநாயகர்களை பார்த்து ஏமாறக்கூடியவர்களா? நீங்கள் அது இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நாள் தான் ஏப்ரல் 23. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் அல்லது தாவேகாவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் என்று அவரே சொல்லிக் கொண்டாலும் உண்மையிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் மோடி தான், நரேந்திர மோடி தான். பிஜேபியின் சின்னம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரட்டை. அவங்களுக்கு 2 சின்னம் இருக்கு தமிழ்நாட்டில். அவங்க சொந்த சின்னம் ஒண்ணு, அதிமுக இரட்டையில ஒண்ணு. இரட்டையிலைக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபி தான் வலிமைப்படுத்தும். தமிழ்நாட்டில் பிஜேபி வலிமை பெற்றால், அதிமுக வெற்றி பெற்று பிஜேபி வலிமை பெற்றால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறிவிடும். மத்திய பிரதேசத்தில் நடப்பது போல் நடக்கும். பீகாரில் பதட்டம் இருப்பது போல் பதட்டம் தொடரும். இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது.
கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது. பைபிளை கொளுத்துவார்கள், தேவாலயங்களை இடிப்பார்கள், மசூதிகளை இடிப்பார்கள், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பதற்றத்தை உருவாக்குவார்கள். திருப்பரங்குன்றத்தில் எப்படி செய்தார்களோ அப்படி பாபநாசத்திலும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே மோதலை தூண்டுவார்கள், சாதி சண்டையை தூண்டுவார்கள், மத சண்டையை தூண்டுவார்கள். இதுதான் வட இந்திய மாநிலங்களில் நடக்கிறது. பெரியாரை ஏற்காத கட்சி பாஜக, அண்ணாவை ஏற்காத கட்சி பாஜக, மார்க்சியத்தை மதிக்காத கட்சி பாஜக, திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்துகிற கட்சி பாஜக, பெரியாருக்கு சிறப்பு மாலை போட்டு அவமதிக்கிற கட்சி பாஜக, இருமொழி கொள்கையை ஏற்காத கட்சி பாஜக, மாநில சுயாட்சியை விரும்பாத கட்சி பாஜக, தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் மதிக்காத கட்சி பாஜக. அப்படிப்பட்ட நாசகார சக்தியை தேர்தலில் தூக்கி சுமப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது சொன்னார், 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா அம்மையார் பேசினார். நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது. மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வா என்று கேட்டார். மோடி ஒதுங்கிக் கொண்டார். என் வாயை நான் செய்த வரலாற்று பிழை பாஜகவை ஆட்சி அமர்த்தியதுதான் என்று சொன்னார். அதற்கு பரிகாரமாக நானே வாஜ்பாய் ஆட்சியில் கவிழ்த்தேன் ஜெயலலிதா சொன்னார். அத்தோடு விட்டுவிடவில்லை, மேலும் சொன்னார், அதிமுக எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்காது சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இதற்கு பதில் சொல்ல முடியுமா? நான் திமுகவோடு ஏன் கூட்டணியில் இருக்கிறேன் தொடர்கிறேன் என்பதை என்னால் விளக்க முடியும். 3 மணி நேரத்திற்கு மேலாக பேச முடியும். நான் ஏன் திமுகவோடு இருக்கிறேன், திமுக கூட்டணியில் தொடர்கிறேன், நான் ஏன் இடங்களை பற்றி கவலைப்படாமல் பதவியை பற்றி கவலைப்படாமல் 6 கொடுத்தாலும் 8 கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் மனம் உணர்ந்து ஒப்பந்தம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறேன். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிற இந்த அணியால் மட்டும்தான் முடியும். மதச்சார்பின்மை என்கிற உயிர்மூச்சு கோட்பாட்டை பாதுகாக்க இந்த அணியால் மட்டும்தான் முடியும். திமுக கூட்டணி பலவீனப்பட்டால், சிதறி போனால் இங்கே அதிமுக பாஜகவில் இருக்கிற சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் தான் கொட்டமடிப்பார்கள். சாதி சங்கங்கள் தான் வலிமை பெறும், மத சங்கங்கள் தான் வலிமை பெறும், குதிரைகள் எல்லாம் இங்கே வலிமை பெறுவார்கள். திருப்பரங்குன்றத்தில் பதக்கம் உருவானது போல் தமிழ்நாடு முழுவதும் பதக்கத்தை உருவாக்குவார்கள். ஆகவேதான் அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக் கூடாது, பாஜக அதிமுக போர்வையில் தமிழ்நாட்டுக்குள் காலூன்றி விடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா கதவுகளையும் அடைத்துவிட்டு அறிவாலய கதவில் மட்டும்தான் திருமாவளவன் அமர்ந்து பேசுவான். ஏனென்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதுதான் முக்கியம். இங்கேதான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், இங்கேதான் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றன, இங்கேதான் கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு வருடத்துக்கு முன்பு மதுரையிலே பைபிளை கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். வட இந்திய மாநிலங்களில் நடப்பதெல்லாம் இங்கே நடக்கிறது. ஆக இந்த கூட்டணியில் தான் கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கின்றன, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன, இடதுசாரி கட்சிகள் இருக்கின்றன, ஒடுக்கப்பட்ட விருதுகளை மக்களுக்கான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இருக்கின்றன. மேலும் இப்போது நம்மோடு தேமுதிகவும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இந்த கூட்டணி தான் தேசிய அளவில் கட்டுக்கோப்பாக இயங்குகிற கொள்கை பிடிப்புள்ள ஒரே கூட்டணி. ஆகவேதான் திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதற்கு ஏதேனும் ஒரு நியாயமான காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அதிமுக பெரியார் பாசறையில் உருவான கட்சி தானே, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி தானே. அந்த பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியா பாஜக? அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பிஜேபி துண்டறிக்கையில் அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் போடுவார்களா? போட மாட்டார்கள். இதுதான் பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காகவே பாஜகவால் களமிறக்கி விடப்பட்டிருக்கிற
தாவேக்காவையும் புறக்கணிப்பதுதான். மீண்டும் விசிலடிப்பதற்கு தேட்டருக்கு போங்கள் என்று அவர்களை தேட்டருக்கு அனுப்புவதுதான் இந்த தேர்தலில் நீங்கள் எழுத வேண்டிய தீர்ப்பு. விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புவீர்களா? ஷாஜகானை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் அமர வைப்போமா? என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று சொந்த சின்னத்தை பெற்றதற்கு திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் காரணம். திருமாவளவன் இந்தியாக வெற்றி பெற்றாலும் ரவிக்குமார் இந்தியாக வெற்றி பெற்றாலும் இந்த வெற்றிக்கு பின்னால் சிறுத்தைகள் எவ்வளவு முதன்மையான சக்திகளாக இருக்கிறார்களோ அதே போல திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தான். நாம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலை ஒலிக்கிறோம். அந்த 2 தொகுதிகள் வெற்றி பெற்றதனால்தான் நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஆகவே நாம் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வலிமை பெறுவதற்கு ஒற்ற துணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் நாம் வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா? தீவிரமாக வாக்குகள் சேகரிக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த தோழமை கட்சிகளில் ஒன்றான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வெற்றி வேட்பாளராக நம்முடைய வாழ்த்துக்களோடு இந்த களத்தில் நிற்கும் ஷாஜகான் அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம். நன்றி. அழகிய பெண் குழந்தைக்கு வெற்றி செல்வி என்று பெயர் பெற்று வாழ்த்துகிறேன். வெற்றி செல்வி. பிரபாகரன், மாலவி ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு மதிவதனி என்று பெயர் பெற்று வாழ்த்துகிறேன். மதிவதனி. அடுத்து கும்பகோணம் போன ரொம்ப தூரம் போய் நைட்டு கடலூர்ல போய் நான் முடிக்கணும். வந்து அடுத்து என்ன பண்ணுவோம்?